Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோ Python 3 fundamentals ஓட வீடியோ. இது நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஃபண்டமெண்டல்ஸோட பேசிக் பைத்தான்னா என்ன, பைத்தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பைத்தான் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், ப்ளஸ் பைத்தான் எப்படி ஈஸியாக உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பைத்தான் தான் என்ன, பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே கார்த்திக், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. நம்ம சொல்கிறத கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய டைப் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. C++, C#, ஜாவா, காட்லின், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இவ்வளோ இருந்தாலும் இந்த C++, இந்த பைத்தான்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எஸ்பெஷலி பைத்தான் ரொம்ப சூப்பர்பான லாங்குவேஜ். அது ஏன் அப்படின்னா, ஸோ இந்த பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட எதுனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், அதாவது இணையதளம் ரெடி பண்ணலாம். நீங்கள் இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டேட்டா மிஷின் லாங்குவேஜ் அதெல்லாம், அப்புறம் டேட்டா சயின்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லாமே பைத்தான் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போது அது மட்டும் இல்லை, பைத்தானுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்குது. அப்படின்னா என்ன ஸ்ட்ராங் கம்யூனிட்டினா, நிறைய சப்போர்ட்டர்ஸ். அதாவது பைத்தானில் நீங்கள் ஏதாவது பண்ணணும், அதுக்குரிய பேக்கேஜஸ் வேணும், ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்ட் எழுதியிருக்க மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. பைத்தானில் ஏதாவது ஸ்டக் ஆனாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூகுளில் தேடினாலோ இல்லை கம்யூனிட்டியில் போய் கேட்டாலோ ஆன்சர் பண்ணுறதுக்கு 195 பேர் இருப்பாங்க. மித்த லாங்குவேஜில் அப்படி இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லை, பைத்தான் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ண முடியும், ரொம்ப கன்சைஸாக இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லை, இது ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு பைத்தானில் எழுதப்பட்ட கோடை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் புரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதாவது அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாங்கிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேயே எழுதியிருப்பாங்க, பார்த்தாலே புரியும். ஸோ இந்த பைத்தான் படிக்கிறதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன? ப்ரீ ரிக்வெஸ்ட்னால் இந்த பைத்தான் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரிய தேவையில்லை. ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் வேகமாக லேர்ன் பண்ணுவீங்களே, பட் எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை. என்னோடய சீரீஸில் ரொம்ப பேசிக்கான எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில், இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் என்னன்னு பார்த்தோம். இப்போது பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன். இப்போது பைத்தானில் 2 விதமாக எழுதலாம். ஒன்று பைத்தான் இன்ட்ராக்டிவ் செல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பைத்தான் ஃபைல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, python.org அப்படின்னு போனீங்கன்னா அந்த இணையதளத்தில் இங்கே டவுன்லோட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்கள் மிஷினில். இப்போ உங்கள் மிஷின் விண்டோஸ் மிஷினாக இருந்தால், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நீங்களும் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணால் அதை அப்டேட் பண்ணுவான்னு கேட்கும், ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஐடி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஐடின்னு சொன்னாங்கன்னா நம்ம நானே முன்னாடி என்னென்னு யோசிச்சிருக்கேன். ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கொடுப்பாங்க. இது ஃப்ரீ, ரொம்ப ஈஸி. அதே தான், இந்த வெப்சைட்குள்ளே போங்க, code.visualstudio.com, டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா மேக் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைனா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போது அடுத்து பைத்தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நான் விண்டோஸ் 11 வச்சுருக்கேன். நான் பைத்தான் அப்படின்னு தேடினா இங்கே பாருங்கள், பைத்தான் 3.1 லோட் ஆகுது. இதை கிளிக் பண்ணுன்னா இப்படி ஒரு விண்டோ, அதாவது இப்படி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், பெருசாக்குறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் இன்ட்ராக்டிவ் டெர்மினல். இந்த இன்ட்ராக்டிவ் டெர்மினலில் நீங்கள் டைரெக்டாக பைத்தான் கோடு எழுதுனீங்கன்னா, என்ட்ரு எடுத்திங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 6 11, அதாவது 5 + 6 போட்டு என்ட்ரு அடிச்சோன்னா 11 அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு.
இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ பிரிண்ட்னு கொடுத்து ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணுறேன், அதையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே எழுதக்கூடியது எல்லாமே இன்ட்ராக்டிவ் டெர்மினல். இன்ட்ராக்டிவ்னாலே நீங்களும் அந்த டூலும் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் இன்ட்ராக்டிவ் டெர்மினல். ஸோ இதில் என்ன விஷயம்னா ஒவ்வொரு லைனாக தான் எழுத முடியும். ஒரு அப்ளிகேஷன் இதில் டெவலப் பண்ண முடியாது. டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, டக்குன்னு பார்க்குறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கே போய் ஃபைல் நியூ விண்டோ, அதாவது ஃபைல் நியூ ஃபோல்டர்னு கொடுத்து உங்கள் ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இப்படி சிஎம்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் இப்படி இந்த ஃபோல்டர் லொக்கேஷன் வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே கோட் ஸ்பேஸ் டாட், அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணு, அதுதான் அர்த்தம். ஸ்பேஸ் டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். இதை கொடுத்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு hello.py அப்படின்னா பைத்தான் அர்த்தம். இங்கே பாருங்கள் பைத்தான் சிம்பிள் வந்துச்சு, py. இங்கே நம்ம நிறைய லைன்ஸ் ஆஃப் பைத்தான் கோட்ஸ் எழுதலாம். எழுதி ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லாமே ஸ்கிரிப்ட், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட லைன் இருந்தால் அது பேர் ஸ்கிரிப்ட். இந்த எல்லாமே லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் எங்கே வருதுன்னு நம்ம குயிக்காக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கும், அதாவது ஒரு ஐடிக்கும் ஒரு இன்ட்ராக்டிவ் டெர்மினலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ண போகிறதுனால நம்ம இந்த ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ஐடியை வச்சு நம்ம படிப்போம். இங்கே பாருங்கள் டாட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி டெர்மினல், நியூ டெர்மினல் அப்படின்னு பண்ணலாம். இல்லைனா ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால Ctrl+Shift+, இந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். டெர்மினல்ங்கிறது நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நான் இங்கே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு லைன் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ரன் பண்ணுறது? ஹெல்லோ, அதாவது இங்கே பைத்தான் ஸ்பேஸ் hello.py அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா Python was not found, run without arguments to install. ஓகே, ஸோ பைத்தான் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நம்ம நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம்? பைத்தானோட EXE இங்கே லிங்க் ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, ஓகே, ஸோ நம்ம பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் ட்ரை பண்ணோம், இங்கே பைத்தானே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ பைத்தான் நம்ம முதல்ல இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம பைத்தான் அப்படின்னு தேடுவோம். தேடப்போ ஃபஸ்ட்டு இது வருது பாருங்கள். இப்போ தேடணும், நம்ம ஃபஸ்ட்டு இது வந்துடுச்சு, பைத்தான் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். இதை இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலிங். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் இன்ஸ்டாலிங் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் வரும். பட் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, இன்ஸ்டால் பண்ணதாகவே இருக்கட்டும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கமாண்ட் பேலட், அதாவது வியூ கமாண்ட் பேலட் போய் பைத்தான் அப்படின்னு தேடுங்க. செலக்ட் இன்டர்பிரேட்டர்னு சொல்லுது பாருங்கள். செலக்ட் இன்டர்பிரேட்டர்னு சொன்னீங்கன்னா எந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணணும்னு கேட்குது. இங்கே பாருங்கள் 2 வெர்ஷன் இருக்கு என்கிட்ட. இதுதான் ரெக்கமெண்டட், இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ நம்ம டெமோக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த இன்டர்பிரேட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சூஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலுக்குள்ளே இங்கே ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் ரன் ஆயிரும். இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இன்னொன்று பண்ணலாம். இந்த டெர்மினலில் நீங்கள் டேரெக்டாக பைத்தான் ஸ்பேஸ் hello.py, அதாவது பைத்தான் ஃபைலை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பைத்தான் நாட் ஃபவுண்ட் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கட்டாயமாக இதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் டெர்மினல் வச்சு எப்படி பண்ணுறதும், இல்லை ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவோட நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, சில டேட்டா டைப்ஸ், அதாவது இன்ட், ஃப்ளோட் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை ஒரு லைவ் சின்னதாக டெமோ வச்சே காமிப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பைத்தான் சீரிஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you found this video helpful, please give it a thumbs up and subscribe to our channel for more tech tutorials. And don't forget to hit the bell icon to get notified when we post new videos. If you have any questions or suggestions, leave them in the comments below. Happy coding!